திருவண்ணாமலையில் இன்று மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதையொட்டி மழையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகை தரும் நிலையில் அங்கு மழை பெய்து வருகிறது. அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றப்படும் போதே லேசான மழை இருந்தது. தொடர்ந்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரும் இன்று பிற்பகல் வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மழையும் பொருட்படுத்தாமல் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காகவும் கிரிவல பாதை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். ரெயின்கோட் அணிந்தபடியும் கையில் குடைபிடித்தபடியும் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் கூடுவதால் அங்கு 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருக்கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொடங்கிய நிலையில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து கிரிவலமும் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கியமான நாளான இன்று மகா தீபம் இன்று மாலை ஏற்றப்பட உள்ளது. கொட்டும் மழைக்கிடையே மகா தீபத்தை காண்பதற்காகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இன்று காலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. அதையொட்டி ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தரும் காட்சியை பார்க்கிறோம். கிரிவலமும் மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நிலவரம் சுரேஷ்குமார்? ஆனந்தி, இந்த திருவண்ணாமலையே இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி மக்கள் வெள்ளத்தால் மூழ்கி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிகாலை முதல் நேற்று இரவு முதலே பல்வேறு ஊர்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருந்தனர். அந்த வகையில் விடிய விடிய ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த நிலையில் இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவிலை சுற்றி இந்த மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் இவர்கள் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது இந்த மலையை சுற்றி கிரிவலத்தை மேற்கொண்டு வரும் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அதிகாலை முதல் தொடர்ந்து இங்கு விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. எந்த மழை பெய்த நிலையிலும் பக்தர்கள் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிகாலையிலேயே கடும் குளிரிலும் கூட அவர்கள் எல்லாம் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் பக்தர்கள் அங்கங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், தற்காலிக பேருந்து நிலையங்கள் இறங்கி அங்கிருந்து இந்த கிரிவல பாதைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிரிவல பாதையில் எந்தவித வாகனங்கள் செல்வதற்கும் அனுமதி இல்லை. காவல்துறை அதிக அளவில் பாதுகாப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிரிவல பாதையை சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சாலைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு பக்தர்கள் இந்த கிரிவலம் செல்வதற்கு வசதியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கோவிலுக்குள்ளே வெளியே இருந்து ராஜகோபுரத்தை தரிசித்து விட்டு அவர்கள் எல்லாம் கிரிவலத்தை தொடங்கி மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, எங்க இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஊர்ல நம்ம கிரிவலம் வந்திருக்கிறீங்க? திருப்பதி திருச்சானூர். ஆந்திரால இருந்து வந்திருக்கீங்க. அண்ணாமலையார் கோயில் கிரிவலம் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? 5:30 மணிக்கு. எவ்வளவு தூரம் வந்து முடிச்சிருக்கீங்க? தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலை 6 மணி அளவில் மலையின் மீது, மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. அந்த மகாதீபத்தை காண்பதற்காகவும் அந்த பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மகாதீபம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10-12 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூட மக்கள் கண்களுக்கு தெரியும் என கூறுகிறார்கள். நம்ம கேட்கலாம், எத்தனை வருஷம் வரீங்க? வருடம் வரீங்களா? இதே ஊர் தான் சார், லோக்கல் தான் சார், திருவண்ணாமலை தான் சார். நாங்க வருஷம் வருவோம் சார். கிரிவலம் எப்ப பசங்களோட தொடங்கிருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது. குடும்பமும் போறீங்க? குடும்பம் தான் சார் போயிட்டு இருக்கோம். 7 மணிக்கு தொடங்குங்க சார்.
அண்ணாமலையார்னாக்கா அண்ணாமலையார் வந்து எங்களுக்கு உயிர் சார். அண்ணாமலையார் தான் மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யறாரு. இங்க வந்து மலை சுத்திட்டு வந்தோம்னா எல்லாம் நல்லது நடக்கும் சார். குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது நடக்கும் சார். உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது செய்வார் அண்ணாமலையார் வந்து. இங்க வந்தா எல்லாத்துக்குமே நல்லதுதான் சார். அண்ணாமலையாருக்கு காலையில எங்க இருந்து தொடங்குறீங்க உங்க கிரிவலத்தை? அதை பத்தி நாங்கள் சரியாக ஒரு 6 மணி அளவில் தொடங்கணும். சாரல் பெஞ்சாலும் நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. நாங்கள் விருதுநகர்ல இருந்து வந்திருக்கோம். மாதம் வருவோம். அதே போல இன்னைக்கு வந்து ஜோதியை பார்க்க வந்திருக்கோம். சிறப்பா இருக்கு. நம்ம வேண்டுறது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ணாமலையார் இதுல வந்து நம்ம என்ன நினைச்சு இருந்தோமோ அது வந்து அண்ணாமலையார் வந்து நம்மளுக்கு வந்து அதை நம்மளுக்கு பண்ணி தர்றாரு. மனசு நிம்மதியா இருக்கு. அதனால நாங்க மாதம் இடைவிடாம வருவோம்னு சொல்லி வேண்டுதல் எடுத்துருக்கோம். குறிப்பாக அருணாச்சலேஸ்வரர் கோயில் அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருவது ஒரு புறம் என்றால், இந்த பௌர்ணமி நாட்களில் அவர்கள் கிரிவலம் வருவது மாதம் இருக்கும். அதிலும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி நாட்களில் எப்பொழுதுமே ஆண்டுதோறும் முக்கியமாக இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். அதே போல்தான் இன்றைய தினம் கார்த்திகை தீபம் என்பது அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்கிற ஏராளமான பக்தர்களுக்கு ஒரு முக்கிய நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கார்த்திகை தீபத்தில் இன்றைய தினம் வீடுகளிலும் அவர்கள் பலர் பக்தர்கள் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் விளக்கு ஏற்றி அகல் விளக்குகளை ஏற்றி இன்றைய தினம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். கடைகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே இந்த அகல் விளக்குகள் ஏற்றப்படும். அந்த வகையில் இன்று மாலை ஏற்றக்கூடிய திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதற்காகத்தான் பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையை நோக்கி லட்சக்கணக்கில் படையெடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.